வெல்கம் டு டாக்டர் ஷெரிலியோன்ஸ் கார்டன். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கொஞ்சம் கீரை விதைகள் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் க்ரோ பேக்ஸில் நடணும். ஸோ வாங்க கீரை விதைகளை நடலாம். முதல்ல க்ரோ பேக்ஸில் இருக்க மண்ணை எல்லாம் லூஸ் பண்ணணும். அது மாதிரி அதில் நிறைய களை எல்லாம் இருந்துச்சு. அதை எல்லாம் எடுத்து மண்ணை நல்லா லூஸ் பண்ணியாச்சு. இந்த விதையெல்லாம் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். கொஞ்சம் பேசில் அப்புறம் ஸ்பினாச் எல்லாம் இந்த க்ரோ பேக்ஸில் நடலாம். இந்த நீளமான க்ரோ பேக்கை நான் ஆன்லைனில் அமேசானில் தான் வாங்கினேன். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இது கீரை நடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏற்கனவே நிறைய ஸ்பினாச் விதைகள் எல்லாம் முளைச்சிருக்கு. அது இன்னொரு க்ரோ பேக்கில் இருக்குது. ஸோ மீதம் இருக்கிற விதைகள் எல்லாம் இன்றைக்கி நான் தூவினேன். ஏன்னா எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த சீசனில் நம்ம விதைகளை தூவி நட்டு வச்சோன்னா நல்லா ஈஸியாக முளைக்கும். இந்த கீரை விதையெல்லாம் ஒரு 5 நாளையில் முளைச்சிரும். முளைச்ச ஒரு 15 நாளையிலே நீங்கள் நல்லா அறுவடை பண்ணி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி தோட்டத்தில் என் கூட பாப்பி இருக்கிறா. அவள் குறும்ப பாருங்கள். தோட்ட வேலைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன மாதிரி தான் கார்டனிங்னா அவளுக்கு ரொம்ப பிரியம். தோட்டத்துக்கு வந்தாலே இவள் உடம்பெல்லாம் அழுக்காயிரும். ஸோ ரொம்ப அழுக்கான பிறகு இவளை குளிப்பாட்டி தான் எடுக்கணும், வேறு வழி கிடையாது. இந்த சிட்ஷு ப்ரீட் டாக்ஸுக்கு முடி இருக்கிறதுனால இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த வெண்டை விதை என்னோடய தோட்டத்தில் உள்ள வெண்டைக்காய் செடியிலேருந்து நான் காய வச்சு எடுத்தது. ஸோ விதைக்காக எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காயும் க்ரோ பேக்ஸில் நட்டு வைக்கிறேன். நான் எப்போவுமே வெஜிடபிள் கார்டனில் சீட்ஸை மழை நேரம் தான் போடுவோம். அப்போ தான் ஈஸியாக இது முளைச்சி வரும். இந்த க்ரோ பேக்கில் ஏற்கனவே நட்ட வெண்டை விதை ஒன்று முளைச்சி வந்திருக்கு. ஸோ விதையெல்லாம் தூவியாச்சு. இனிமேல் அதுக்கு உரம் போடணும். தூவின விதைக்கு மேலே ஒரு லேயர் மண் போட்டுட்டு அதுக்கு மேலே நல்ல சாணி உரம் போட போகிறேன். சாணி உரம் வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா கம்போஸ்ட் போடலாம். வேப்பம் புண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் அந்த விதையில் முளைச்சி வந்தப்புறம் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்போஸ்ட்டோ தொழு உரமோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி இயற்கை உரங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 க்ரோ பேக்ஸ்லேயும் நான் மண் எல்லாம் பதப்படுத்தி விதைகளை எல்லாம் நட்டு உரம் எல்லாம் போட்டாச்சு. இனிமே தான் எனக்கு லஞ்சு சாப்பிடணும். ஆக்சுவலி ஈவினிங் தான் இன்றைக்கி எனக்கு கிளினிக்ஸ் போனோம். அதனால் காலையில் கார்டனிங் எல்லாம் முடித்தாச்சு. இனிமே என் குட்டி செல்லத்தை குளிப்பாட்டணும். அது ஒரு பெரிய டாஸ்க். அவளுக்கு குளிக்கிறது பிடிக்காது, ஆனால் மழையில் நனைகிறது ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி கார்டனிங்.